உருகுவே நாட்டில் ஒரு இளைஞனுக்கு 12 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும் காண்டாகி, எதுக்குங்க 12 வருஷம் சிறை தண்டனை, அந்த பையன் என்ன தப்பு பண்ணாப்புல, ஒரு கொலை தானே பண்ணார் அப்படின்னு எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படி அந்த இளைஞன் யாரை கொலை பண்ணார், அவர் என்ன தப்பு பண்ணார், இது ஒட்டுமொத்த உருகுவே நாட்டையும் உலுக்குன சம்பவம். அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் இப்போ தான் அந்த ஏப்ரல்லேருந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இது ஆரம்பித்தது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உருகுவே நாட்டில் ஒரு அழகான குடும்பம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு 6 பிள்ளைங்க. அந்த 6 பிள்ளைங்களில் 2 பேர் பொண்ணுங்க. மூத்த பொண்ணு பேர் ஆனா, அடுத்த ஒரு பையன் மொய்சஸ், 3வது சாரா. இந்த 3 பேர் தான் இந்த சம்பவத்தில் வரப்போகிறாங்க. இப்படி அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஹஸ்பண்டு பகலில் வேலைக்கு போயிட்டு வராரு, அந்த ஒய்ஃபு நைட்டு வேலைக்கு போகிறாங்க. இப்படி எல்லாமே நார்மலாக போய்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் இருக்காப்புல இல்லை, இந்த குழந்தைங்களோட அப்பா, அவர் அரக்கனாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மர வீடு. அவங்க அப்பா வந்தாலே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு 3 வயசு 4 வயசுலேயே போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. அதையும் தாண்டி அந்த அப்பா வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வருவார்ல, அப்போ இது மாதிரி காலெல்லாம் கழுவி விடணுமா, இது மாதிரி முன்னாடி எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு வரவேற்கணுமா. அப்படி எதுவும் பண்ணலைன்னா சும்மா அடி சும்மா வெளுத்து வாங்கிடுவாராம். இதே விடிய காலம் எந்திரிச்சிருவாராம். எந்திரிச்சிட்டு தன்னோட 3 பிள்ளைங்களை எழுப்பி விட்டு போய் தண்ணியில் நின்று ஆட வைப்பாரான். அதாவது என்னென்னா, நினச்சிடுவார் விடிய காலம் போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே நின்றுங்கப்பா அப்படின்னு பிள்ளைங்களை நிற்க வைப்பார். எல்லாம் 4 வயசு 5 வயசில். நினச்சி பார்க்க முடியுதா? சில நேரம் கல்லெல்லாம் கொண்டாந்து போட்டு அதில் முட்டி போட சொல்லுவாராம். அதாவது கிரிமினல் மைண்டாக இருந்திருக்காப்புல. இது இவங்களோட ஒய்ஃபுக்கு தெரியலை. நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. இந்த டார்ச்சரை இந்த பிள்ளைங்கள்னால தாங்கவே முடியலை. இது ஒரு கட்டத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தொடுது. அது என்னென்னா, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரா, இந்த பொண்ணு காலெல்லாம் கழுவி விடும். அதுக்கப்புறம் எல்லோரும் படுத்துங்கிறாங்க. இவன் மட்டும் எந்திரிச்சு தன்னோட 3வது பொண்ணு, அதாவது 3ஆவதாக பிறந்த பொண்ணு, அது பேர் சாரா, அப்போ ஒரு 12 வயசுக்கு நெருக்கமாக தான் இருக்கும், அதை எழுப்பி விட்டு தனியாக கூட்டு போய் அங்கே தப்பு நடக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இது மாதிரி மன்னிப்பு கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருமான்னு அழுகிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அல்பஜார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாக்லேட்லாம் வாங்கிட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. இந்த சம்பவத்தை வெளியே சொல்லிடாத அப்படின்னு. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி கொஞ்ச நாள் போனால் மறுபடியும் தூங்கிட்டு இருக்க பொண்ணு எழுப்பிட்டு போய் அங்கே அது மாதிரி நடக்குது. மறுவாட்டியும் இதே மாதிரி அழுது இந்த சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறாரு. இது மாதிரி பல வாட்டி அந்த சாராவுக்கு நடக்குது. அந்த பொண்ணுக்கு அப்போ 12 வயசு தான். யோசிச்சு பாருங்கள், 2010 வாக்கில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இந்த சம்பவத்தை வெளியவும் சொல்லலை, தன்னோட அம்மாட்டையும் சொல்லலை. இது நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. இப்படி போகும்போது தான் இந்த சம்பவம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த சாரா ஒரு நாள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தன்னோட அக்காவோட இந்த ஆள் தப்பாக நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்னட்ட தான் அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், இப்போ என் அக்காவையும் உடலையா அப்படின்னு இந்த பொண்ணுக்கு மனசே கேட்கல. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. தான் அப்பா இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது. அப்படி போகும்போது இந்த பேப்பரில் இது மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சும்மா ஒரு வாசகம் எழுதி தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குது. அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க உடனே இந்த சாராவை கூப்பிட்றாங்க. பட் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு தலைமை ஆசிரியரை பார்க்க போகலை. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது 3 பேர் வந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து என்னம்மா நடந்தது, எங்கிட்ட சொல்லு தைரியமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க. அவங்கள்ட்ட இது மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு தண்ணி வந்துடுது, என்னங்க இப்படி நடந்திருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆளையும் கைதும் பண்ணிடுறாங்க. இவர் இன்னமும் சில கொடுமைகளை பண்ணியிருந்திருக்காரு. நான் சொன்னேன்ல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது காலை கழுவ சொல்லுவாருன்னு. அப்போ
அவங்க அம்மா இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணது கிடையாதான். ஆனால் ஒரு வாட்டி இப்படி காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் காலை வச்சே வந்து தப்பாக நடந்துக்கிட்டாராம். இப்படி இந்த லேடி வந்து இப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க, என்னால் அப்போ வந்து அதை சகிச்சிக்க முடியலை அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து அப்பயே லவ் பண்ணியிருந்திருக்காங்க 12 வயசாகும்போது. ஒரு வாட்டி அவங்க அப்பா பார்த்துட்றாங்க. வீட்டுக்கு வந்து இந்த 12 வயசு பொண்ணை சும்மா கழுத்தை நெரிக்கிறாங்களாம். சும்மா உடம்பெல்லாம் சவந்து போயிட்டான். இந்த பொண்ணோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து தடுத்துருக்காங்க. தடுத்தோன்னே அவங்களுக்கும் ஒரு எத்து விழுந்திருக்கு. இது மாதிரி அடி உத ரேப்பு அப்படின்னு எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மொய்சஸ்னு 2ஆவதாக ஒரு பையன் சொன்னல, அந்த பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனுக்கும் அடி விழுந்திருக்கு, உதையெல்லாம் விழுந்திருக்கு. பட் இங்கே ரேப்பு இதெல்லாம் நடந்துருக்குது அந்த பையனுக்கு தெரியாது. இங்கே கைது பண்ணிடுறாங்க, அந்த ஆளை ஜெயிலையும் தூக்கி போட்டுடுறாங்க. நீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணுது, நீங்கள் பண்ண தப்புக்கு 3 வருஷம் சிறை தண்டனைன்னு கொடுக்குறாங்க. நினச்சி பாருங்கள், இந்த 2 பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த கொடுமை நடந்திருக்கு. ஆனால் 3 வருஷம்தான் சிறை தண்டனையே. இந்த ஆள் ஜெயிலில் இருக்கும்போது அதாவது நல்லபடியாக நடந்திருக்காப்புல, எந்த ஒரு கொடுமை எதுவும் பண்ணலை, நல்லபடியாக நடந்துக்கிறாரேப்பா, இவரை வெளியே விட்டுருவோன்னு 1 வருஷத்தில் வெளியே விட்றாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? இந்த ஆள் வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே யாரையுமே விடலை. எப்பா நீ போப்பா, உன்னையெல்லாம் இங்கே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்படி அவர் வெளில போய் எங்கேயோ தங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சாரா வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஆள் வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். ஒரு வாட்டி கிட்டக்கு வந்து நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா, தேவாலயத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இது மாதிரி எனக்குள்ளே வந்து பிசாசு பூந்துட்டு அவன் தான் அந்த தப்பை பண்ணிட்டான், இனிமேல் தப்பாக நடந்துக்க மாட்டான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பும் வந்து கேட்குறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுது, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி வந்து தன்னோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னு செய்தி வருது. இந்த பொண்ணு வந்து போய் பார்க்க போகுது. அப்போ அவர் மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அப்படி படுத்து கிடக்கும்போது தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. இந்த ஆளுக்கு பாவம் பார்த்தா பாரு அப்படின்னு பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்கும்ல, இந்த பொண்ணு திட்டி விட்டுட்டு இந்த பொண்ணு கிளம்பி வந்துடுது. அதுக்கப்புறம் தன்னோட அப்பாவை பார்க்க போகவே இல்லை. இப்படி தன்னோட 2 பொண்ணுக்கும் இந்த அநியாயம் நடந்திருக்கு. இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணே இந்த டார்ச்சர் பண்ணுறாப்புல, அவங்க அம்மாவை சும்மா விடுவாங்களா, அவங்களுக்கு அடி உத அப்படின்லாம் விழுந்துருக்கு. இப்படி எல்லாரும் வந்து அவர்கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து தனியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வளர்ந்துடுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே வந்து வாழ்க்கையே வந்து மாறிடுது. இப்படி போகும்போது தான் அந்த மொய்சஸ் சொன்னல, அவரை வளர்ந்துடுறாப்புல 28 வயசாகுது. தன்னோட அம்மாவை பார்க்க போகிறாங்க, எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அப்படி பார்க்க போகும்போது இது மாதிரி தன்னோட அப்பாவோட நான் வந்து இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னை போட்டு அவன் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கான், பல்லெல்லாம் வந்து இல்லை, அப்படி அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான், இப்போயும் வந்து என்னை மிரட்டுறான் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை இவரால் ஏற்றுக்கவே முடியலை. உடனே தன்னோட தங்கச்சி சாரா வீட்டுக்கும் அக்கா ஆனா வீட்டுக்கும் போகிறாப்புல. அங்கே போயிட்டு இது மாதிரி உங்களுக்கு எதுவும் தப்பாக நடந்ததா, இது மாதிரி பல விஷயங்களை கேட்குறாங்க. இங்கே இந்த 2 பேரும் ஒவ்வொரு கதைகளாக சொல்கிறாங்க. இதை இந்த மொய்சஸால் ஏற்றுக்கவே முடியலை, இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. இது ஏற்றுக்க முடியாமல் அப்படியே மனசில் வந்து அப்படியே அடக்கி வச்சுருக்காப்புல. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்படி போயிட்டு தன்னோட அப்பாவை பார்க்க போகிறாரு. கன்னை எடுத்து 14 வாட்டி சுட்டு அந்த பாடியோட 2 நாள் இருந்திருக்காரு, போலீஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி கொண்டு ஜெயிலில் போடுறாங்க. இந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கு சாரா, இது மாதிரி அல்பஜார் சாக்லேட்டை வந்து கொடுப்பாங்க, இது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டு, இப்போ அல்பஜார் சாக்லேட்டை பார்த்தாலே ஒரு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் தன்னோட அண்ணன்ட்ட. அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் கொலை பண்ணிவிட்டு இனிமேல் நீ அல்பஜார் சாக்லேட்டை சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வருது. இங்கே விசாரிக்கிறாங்க. இந்த ஏப்ரல் 2026 நடக்குது. கொலை நடந்தது போன மே 2025 தான். இப்போ இந்த ஏப்ரல் 2026 விசாரணை நடக்குது. அப்படி அந்த விசாரணையில் இது மாதிரி நீதிபதி சொல்கிறாப்புல, இங்கே பாருங்கள், அவர் கொலை பண்ணது எப்படியா இருந்தாலும் தப்பு தான், அதனால் தண்டனை கொடுத்தாகணும்னு தண்டனை எழுதுகிறாங்க. இங்கே வக்கீல் என்ன வாதாடுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அரசியலமைப்பு படி இந்த 36வது பிரிவு படி நீங்கள் இந்த தண்டனை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீதிபதி சொல்கிறாங்க, கடந்த 15 வருஷத்தில் தன்னோட அப்பா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இது மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் ஆகலை, இது கண்டிப்பாக ஒரு கொலை தான், இதுக்கு நான் தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு 12 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட போராடுற நிலைமைக்கு போயிடுறாங்க.
இதனால் அங்கே உள்ள ஜனாதிபதி அவங்க இந்த ஆனா சாரா 2 பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் வந்து நடத்துகிறாங்க. இது நடக்குது. இதில் இடையில ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்கூலில் வந்து இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்ல தலைமை ஆசிரியர்கிட்ட, அங்கே உடனே வந்து டாக்டருக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அங்கே செக் பண்ணுறதுக்கு. அப்படி அங்கே கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு ஆண் டாக்டர் இருந்திருக்காரு. அந்த ஆள் இந்த 2 பொண்ணுகிட்டையும் தப்பாக பேசி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதையும் அந்த சாரா ஆனா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், தன்னோட அப்பா தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா தலைமை ஆசிரியர்கிட்ட போய் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனாங்க. அந்த ஆளும் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. எல்லா விஷயத்தையும் இந்த சாரா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் உருகுவே ஃபுல்லாக தெரிய வந்து, என்னங்க தண்டனை கொடுக்குறீங்க, அவன் என்ன தப்பு பண்ணான், தன்னோட அப்பாவை கொலை பண்ணான், நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கல, தன்னோட அக்கா தங்கச்சிக்கு வந்து இது மாதிரி நடந்துட்டு அவன் அதை விரக்தி தாங்காமல் வந்து சுட்டு கொண்டுட்டான். நீங்கள் நீதிமன்றத்தில் 3 வருஷம் தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் வெறும் 1 வருஷம் தானே ஜெயிலில் போட்டிங்க. அவனுக்கு 1 வருஷம் தான் சிறை தண்டனை. இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நிம்மதியாக இருக்க விடல. அவன் பொழுதனைக்கு அடிச்சிருந்துருக்கான், சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி பண்ணியிருந்திருக்கான். இப்போ அவனை கொலை பண்ணதுக்கு நீங்கள் இவனுக்கு 12 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த 28 வயசு மொய்சஸ் வீட்டுக்காவலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த விசாரணை போகும், பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியல. நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.